டீ இஸ் அன் எமோஷன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு டீ கடை தாங்க பெரிய எமோஷனே. ஆனால் 4 வடை 2 டீ அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துன்னு அந்த ஆறுன டீவை வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சு அது ஆறாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊட்டின்னு இருப்பேங்க. அதுக்கப்புறம் என் கதை உங்கள் கதை வாழ்க்கை கதை அப்படி இப்படின்னு பேசி உள்ளூர் கதையிலேருந்து உலக கதை வரைக்கும் பேசி முடிச்சுவோங்க. அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு மயான அமைதி கிளப்பிக்கிட்டு நம்மளை சுற்றி என்னடா நடக்குதுன்னு ஒரு வேடிக்கையை போட்டோம்னா அன்றைக்கி பொழுது போயிடும். சரிடா கிளம்பலான்னு நாங்களே முடிவெடுத்து அப்படியே மணியை பார்த்தோம்னா 6 நாள் அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் அப்போ தான் போய் உட்காந்த மாதிரி இருக்கும். அப்படியே திரும்பி டீ கடைக்காரரை பார்த்தோன்னா ஏண்டா ஒரு டீயை வாங்கி ஓட்டிட்டீங்களடா ஒரு பொழுத அப்படின்னு நினைப்பார். ஏஞ்சி ரைட்டா மாப்பிள்ள அண்ணன்ட்ட கணக்கு சொல்லிட்டு வந்துரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கேருந்து அழகாக கிளம்பிடுவோம். இதனால தான் சொல்கிறேன் டீ கடை இஸ் அ பிக் எமோஷன் ஃபார் மீ. உங்களுக்கு டீ கடை எப்படி, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.